அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸலைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடனும் கவலையும் நீங்குவதற்கு ஒரு கடன் அடைவதற்கான ஒரு துவாவையும் ஒரு திக்கரையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களை மாதிரி மற்றவங்களும் நன்மை அடையணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது அல்லாஹ்வோட தூதர் நிறைய விஷயங்களை நமக்கு அவங்களோட உம்மத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது திக்ருகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே காலையில் எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் என்னென்ன செய்யணும், அதாவது வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், கல்யாணம் முடிக்கிறது, தொழிலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னது மட்டும் இல்லை, தன்னோட வாழ்க்கையில் கடைப்பிடித்தும் காமிச்சு இம்மை மறுமையில் வெற்றி அடைந்தாங்க. அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்களும் நல்லடியார்களுக்கும் அதே வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையில் நம்ம அதே துவாக்களை ஓதுனாலும் நமக்கு அது கபூல் ஆகுறதில்ல. ஏன், என்ன காரணம், நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவங்க அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வோட தூதர் மீதும் நம்பிக்கையும் யக்கீனும் இறை அச்சத்துடன் செய்தார்கள். அல்லாஹ்வோட தூதர் சொன்னால் அது உண்மையாக இருக்கும். அவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை வைத்தார்கள். அதனால அல்லாஹ் அவர்களுடைய அவங்க செய்கிற அத்தனை பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டான். சுபஹானல்லாஹ். அதாவது அதே அதே தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஓதுறோம், தொழுகிறோம், எதுவுமே சரியாக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மனசில் யக்கீன் இறை எச்சம் உள்ள போல. லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், முகமது நபி அல்லாஹ்வோட தூதர் தாங்கிற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே என்னைக்கு போதோ, அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, என்னைக்கு ஒரு மனிதனுக்கு தன் மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம் அனைத்தை விட என்னை பெருசாக நினைக்கிறார்களோ, எனக்கு முதலிடம் கொடுக்குறார்களோ, அதுவரை அவர் மூமீனாக முடியாதுன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, மதீனா பள்ளிவாசலுக்கு. அப்போ அங்கே ஒரு தூதர் ஒரு சஹாபி மிகவும் கவலையுடன் உட்காந்துருக்காங்க. அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, இது தொழுகைக்கான நேரம் இல்லையே அப்படின்னு அல்லாஹ்வோட தூதர் கேட்குறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நான் நிறைய கடனை வாங்கிட்டேன், அந்த கடனை என்னால் அடைக்க முடியல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்பவும் கவலையாக இருக்குது, யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அதுக்கா இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன், அந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஓதிட்டு வாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கடனையும் உங்களுடைய கவலையும் நீக்கி விடுவேன் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன செய்யலை, அல்லாஹ்வோட தூதர், பொறுங்க, உங்கள் கடனை நான் என்ன செய்கிறேன், அடைக்கிறேன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லலை, ஒரு துவாவை கொடுத்தாங்க. அதை கேட்டவரும் என்ன செய்யலை, இந்த நான் என்ன கடனாக இருக்கேன், இவர் எனக்கு துவா சொல்லித்தராரு, இதனால என்னோடய கடன் அறையுமான்னு அவரும் யோசிக்கலை. அவர் அல்லாஹ்வோட தூதர் மீது என்ன செஞ்சார், நம்பிக்கை வைத்தார். அல்லாஹ்வோட தூதர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு துவா மேலே நம்பிக்கை வைத்து என்ன செஞ்சாங்க, கடனை அடைப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க, உழைக்கவும் செய்தார்கள், துவாவும் ஓதுனாங்க. நாளடைவில் சிறிது நாளும் கழித்து அல்லாஹ்வோட தூதரை சந்திக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை நான் ஓதிக்கிட்டு வந்தேன். அப்போ என்னாச்சு, என்னோடய கடனும் அடைந்தது, என்னோடய கவலையும் தீர்ந்துனாங்க. இப்போ அந்த துவாவை நம்மளும் என்ன செய்யணும், அந்த சஹாபி எந்த நம்பிக்கையுடன் ஓதுனாரோ அந்த மாதிரி நம்மளும் நம்பிக்கையுடன் என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்வேன், கடனை அடைக்கக்கூடிய வழியை நமக்கு தரக்கூடியவனாக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கேட்டிங்கன்னா ஒரு முறை அல்லாஹ்வோட தூதர் என்ன செஞ்சாங்க, ஒரு திக்கரை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்லலாம், உங்களுடைய நாவு எதையோ ஓதிக்கொண்டே இருப்பதை கண்டோம், அது என்ன திக்ர் அப்படின்னு கேட்டப்ப அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த திக்ர் பார்த்திங்கன்னா எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. 1,00,000த்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தாலும் அல்லாஹ்வோட தூதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறந்த ஒரு துவா இந்த திக்ரு. அதாவது சொர்க்கத்தின் பொக்கிஷன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ ஒரு சிறந்த திக்ரு. இந்த திக்ரை நான் ஏன் ஓதினேன்னு தெரியுமான்னு அந்த சஹாபிகிட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வோட தூதர். சொல்லுங்கள் யாரை சொல்லலாம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு முன்னுக்கு வாழ்ந்த ஒரு நபி, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது,
என்னோட உம்மத்து தான் மிக சிறந்த உம்மத். அழகுலயும், அறிவுலயும், அதாவது திறமையிலும் என்னோட உம்மத்து மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பெருமை வந்துருச்சு. அந்த பெருமை அதாவது நபியா இருந்தாலும், அவங்களுக்கு வந்த பெருமை அல்லாவை மறந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பெருமையை கொண்டு விட்டார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹான தஆலா என்ன செஞ்சான், அந்த நபிக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தான். நீங்க இந்த தவற செஞ்சுட்டீங்க. உங்க உம்மத்த உயர்ந்த உம்மத்தாவும், உயர்ந்தவர்களாகவும் நினைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான், நான் உம்முடைய உம்மத்தை சோதிக்கப் போகின்றேன், தண்டிக்கப் போகின்றேன். உங்களுக்கு தண்டிப்பது உறுதியாகிவிட்டது. ஆனா 3ஏ 3 சாய்ஸ் தான். 1 நோயால சோதிப்பேன். 2வது வறுமையால சோதிப்பேன். 3வது கேட்டிங்கன்னா, சில பேர் உங்க கூட்டத்தில மவுத்தாயிருவாங்க. அப்படின்னு சொன்னோனே, அந்த நபி என்ன செஞ்சாங்க, ஒரு மசூரா பண்றாங்க. அப்ப சொல்றாங்க அந்த நபி, அல்லாஹ்விடத்தில கையேந்தி, யா அல்லாஹ் என்னோட மக்கள நோயால சோதிச்சுறா தாங்க முடியாது. 2வது வறுமையாலும் சோதிக்காதே தாங்க முடியாது. அவர்கள் நீ சிறு சிறு கூட்டமாக கூட அழித்து விடுன்னு சொன்னோனே, அவர்கள் துவா செய்து கை இறங்கவில்லை. அவங்க கூட்டத்திலருந்து 70,000 பேர் அல்லாஹ் மவுத்தாக்குனான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னோட முஹம்மது நபியோட உம்மத்து தான் சிறந்தவங்க. அந்த எண்ணமும், அந்த பெருமையும் எனக்குள் வந்துவிடக்கூடாது என்று தான் இந்த திக்ரை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் பாருங்க. அப்ப அந்த பெருமை வந்துருச்சுன்னா, நம்ம என்ன செய்வோம்? நம்மளே நாமே அழித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்ப நெறைய பேர் வாயில வர்றது, என்னது நான் செஞ்சேன், என்னால முடிஞ்சுச்சுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லக்கூடாது. வார்த்தைய நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். "யா ரசூலல்லாஹ், என்னோட பிள்ளைய ஒரு" அதாவது முஸ்ரிக் அதாவது கா அந்த காலத்தில வந்து பிள்ளைய அடிமை பண்ணி வச்சுக்குருவாங்க. என்னோட கடனுக்காண்டி வச்சுக்கிட்டாரு யார சொல்ல நான் என்ன செய்யட்டும்னு சொன்னோனே, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த துவாவ ஓதுங்க. அதாவது திக்ர லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னோனே என்ன செஞ்சிருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய பெரிய பலம் வாய்ந்த தன்னோட சகாபாக்கள கூப்பிட்டுக்கிட்டு வாள எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யலாம், போரிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரலாம்ல, அப்படி செய்யல. அவர்கள் சொல்லிக் கொடுத்தது இந்த துவா. அந்த சஹாபியும் என்ன செய்யல, அல்லாஹ்வோட தூதர்ட்ட ஏன், எதுக்குன்னு கேட்காம இந்த துவாவ ஓதிக்கிட்டே இருந்தாங்க. நாளடைவுல அந்த பிள்ளையும் வீடு வந்து சேர்ந்தது. அப்ப நம்ம ஓதுற துவா சிறுசு தானே, இதனால என்ன ஆகப் போகுது? இதனாலயே அந்த சின்ன எண்ணம் கூட நம்ம மனசுல வந்துரக்கூடாது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நம்மளோட கடனும் கவலையும் நீங்குவதற்கு இந்த துவாவ நம்ம ஓதிக்கொண்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? ஓதி இதில எத்தனையோ பேர் பலன் கண்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ். கடன்கிறது மனிதனை அழித்து விடும் ஒரு இது. கடன் வாங்குனோம்னா நம்மளால தேவைக்கு கடன் வாங்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்குனோம்னா நம்மளால வாழ முடியாது. எத்தனையோ பேர் கடனால இறந்திருக்கார்கள். ஊர விட்டு ஓடியிருக்காங்க. எத்தனையோ குடும்பம் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. அதனால நம்ம கடன் வாங்குறது தப்பில்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். கடன் வாங்கி அதை அடைக்கும் எண்ணத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பொறுப்பேத்துக் கொள்ளுவேன். யார் கடன் வாங்கி அதை அடைக்கணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்காங்களோ, அவரை நான் தண்டிப்பேன் என்று. அப்ப கடன் வாங்கி மரணித்தவர்கள் கூட ஜனாஸா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கல. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்மளோட கடனையும் கவலையும் நீக்குவதற்கு நம்மளோட தூதர் அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த சிறந்த திக்ர நம்ம ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கும் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அதோட சேர்த்து அந்த திக்ரையும் நம்ம ஓதுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட கடனையும் கவலையும் அடைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி